சுபானக மக்களே சொன்னோம்ல அதில் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான இரண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா இந்த வார வீக்லி டாஸ்க்குக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுதான் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. ஏன்னா முதல் ப்ரோமோல நம்ம பார்த்திருப்போம் இந்த வாரம் வீட்டுக்குள்ள வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வீக்லி டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு வீடை மொத்தமாக 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. ஒன்று கிச்சன் டீம், இன்னொன்று கிளீனிங் டீம், இன்னொன்று பாத்ரூம் கிளீனிங் டீம். ஓகேவா? ஸோ 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த 3 டீம் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு கொடுத்த வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அண்ட் ஃபன்னா பண்ணணும். ஓகேவா? இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கொண்டு போக தான் ட்ரை பண்றாங்க. அந்த வகையில இந்த 3 டீமுமே அவங்களுக்கான ஒர்க்க சூப்பரா பண்ணணும். அப்படி பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி டேல அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? எப்படி அவங்க ஒர்க் பண்ணதை வச்சு அவங்க ஃபன் பண்ணதை வச்சு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். சோ அப்படி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது எண்ட் ஆஃப் தி டாஸ்க்ல எந்த டீம் கிட்ட அதிகமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அந்த டீம் வந்து அடுத்த வார கேப்டன்சி போட்டிக்கு மொத்தமா செலக்ட் ஆயிருவாங்க. இப்போ ஒரு டீம்ல 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேருமே அடுத்த வார கேப்டன்சிக்கு போட்டி போடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தாங்க. பட் நமக்கு முதல் ப்ரோமோல ஒரு விஷயத்தை மட்டும் ரிவீல் பண்ணல. இந்த பாயிண்ட்ஸை யார் கொடுப்பா? ஏன்னா வீட்டுக்குள்ள 3 டீமா பிரிச்சு விட்டுருக்காங்க. எல்லா வீட்ல இருக்க எல்லாரையுமே 3 டீமா பிரிச்சாச்சு. ஒரு டீம்ல 6 பேர் இருக்காங்க, இன்னொரு டீம்ல 5 பேர் இருக்காங்க, இன்னொரு டீம்ல 5 பேர் இருக்காங்க. சோ 16 பேருமே இந்த கேமுக்குள்ள இருக்காங்க. அப்போ பாயிண்ட்ஸ் யாரு கொடுப்பா அப்படிங்கிறது நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டை இந்த ரெண்டாவது ப்ரோமோல ரிவீல் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹோல் டாஸ்க்ல இந்த பாயிண்ட் கொடுக்கிற விஷயம் மட்டும் தான் கொஞ்சம் சண்டை வரும் நான் நினைக்கிறேன். சோ முதல் நாளே அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல சண்டை வந்துனா கண்டிப்பா இரண்டாவது நாள் இந்த டாஸ்க் வந்து அழிச்சிருவாங்க. சோ அந்த வகையில முதல் நாளே கொஞ்சம் தேவையில்லாத வேலைகளை பார்த்த மாதிரி எனக்கு தோணுது. என்னென்ன விஷயங்கள் யார் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்க நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஃபன் டாஸ்க். ஓகேவா? ஏன்னா பிக் பாஸ் அந்த லெட்டர்ல ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த வாரம் ஃபன்னுக்கு குறைச்சல் இருக்க கூடாது. என்டர்டெயின்மென்ட் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் நான் ஸ்டாப்பா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்காப்ல. சோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு நீங்க அடிச்சு பறத்தி அது இதுன்னு பண்றதெல்லாம் விஷயமே கிடையாது. ஃபன் இருக்கணும். எவ்வளவு நீங்க கிரியேட்டிவா பண்றீங்களோ அவ்வளவு ஃபன் வரும். நீங்க கிரியேட்டிவா பண்ணாம நான் சாப்பாடை சூப்பரா பண்ணுவேன், கிச்சனை நான் நல்லா கிளீன் பண்ணுவேன், நான் வீடை நல்லா பெருக்குவேன் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலா டாஸ்க்குள்ள வராது. அது டாஸ்க்குள்ள வரும். ஆனா அது ஒரு பார்ட் தான். மெயின் பார்ட்டே ஃபன் மட்டும் தான். ஓகேவா? அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு நான் கவனிச்ச வரதுக்கு விக்கல் சுக்கிரம் இருக்கார்ல அந்த கிளீனிங் டீம், அந்த டீம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபன் பண்ணும் நான் நினைக்கிறேன். அந்த டீம்ல உள்ள ஆட்கள் மட்டும் தான் எனக்கு அப்படி ஃபீல் ஆகுறாங்க. சரி, ஓகே. இந்த இரண்டாவது ப்ரோமோல யார் யாருக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை இன்னைக்கு டே முடியும் போது யார் யாருக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல சாம்பார் ஸ்குவாட் இருக்காங்கல்ல, இதுல சாம்பார் ஸ்குவாடுக்கு வந்து நம்ம கிளீனிங் டீம்ல இருந்து 1 பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம பாத்ரூம் கிளீனிங் சைடுல இருந்து 1 பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து சரியா ஃபன் பண்ணல, ஹைஜீன் சரியில்லை, ஃபுட் சரியில்லைன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும் கிச்சன் டீம்ல வந்து ஃபுல்லாவே பொண்ணுங்களை மட்டும் தான் போட்டு வச்சிருக்காங்க. சாண்ட்ரா, திவ்யா, விஜே, பாரு, கனி, வியானா, இந்த 5 பேரை வந்து கிச்சன் டீம்ல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ கிச்சன் டீமை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசா ஃபன் வராதுங்கிறத நான் முதல் ப்ரோமோலே சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ளே கொஞ்சம் போச்சல்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் தான் சூப்பரா பண்ணணும், நீ சூப்பரா பண்ணக்கூடாது, நான் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும், நீ பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கிளாஷ் வரத்தான் செய்யும். அந்த கிளாஷ் மூலமா கண்டிப்பா அந்த டீம்ல இருந்து ஃபன் வராதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஃபன் வரல போல இன்னைக்கு. சோ அடுத்ததா சாண்ட்ரா அவர்கள் கிச்சன் டீம்ல இருந்து வராங்க. சோ கிச்சன் டீம்ல இருந்து வந்த சாண்ட்ரா அவர்கள் மாப் மாயாவிஸ்க்கு 1 மதிப்பெண்களும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 1 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. சோ மாப் மாயாவிஸ்னா வீட ஃபுல்லா க்ளீன் பண்றவங்க, ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்னா அந்த பாத்ரூம் கிளீனர்ஸ். ஓகேவா? சோ அந்த வகையில சாண்ட்ரா அவர்கள் மாப் மாயாவிஸ்க்கு 1 மதிப்பெண்களும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 1 மதிப்பெண்களும் கொடுக்குறாங்க. இது சுத்தமான வன்மம் அப்படிங்கறத நான் ஓபனா சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இவங்க வந்து ஃபன் பண்ணலன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்கல்ல, அதனால கண்டிப்பா வன்மத்தை கொட்டணும்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து வன்மத்தை கொட்டிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய வன்மம் ப்ரோ. நான் சத்தியமா சொல்றேன், சாண்ட்ரா வந்து பெரிய வன்மம். வீட்டுக்குள்ள யாரை பார்த்தாலுமே வன்மம் வைக்கிறாங்க. அந்த வகையில இந்த இடத்துலயுமே பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல வன்மத்துல தான் கொடுத்திருக்காங்க. அடுத்த ரம்யா அவர்கள் வந்து மாப் மாயாவிஸ்க்கு வந்து 2 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. விக்ரம் வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு வந்து 1 மதிப்பெண்கள் கொடுக்குறாப்ல. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டம்மியா தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் வந்து கொஞ்சம் அப்படித்தான் இருக்குது. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா நம்ம சபரி, அரோரா, ரம்யா, ஸோ இவங்க எல்லாம் வந்து அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ல இருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ அங்க இருந்து ஃபன் வந்திருக்காது, இல்லைன்னா கிளீனிங் சரி இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சாண்ட்ரா வந்து ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு 1 மதிப்பெண்கள் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா கிளீனிங் சரியா இல்லை, அந்த சிங்க் எல்லாம் சரியா கிளீன் பண்ணல, அங்க வந்து அது எதுவுமே சரியில்லை, நீட்னஸ் சுத்தமா இல்ல, அந்த சிங்கை கிளீன் பண்ணும் போதெல்லாம் ஏதோ ஒரு பிரஷ்ஷை கொண்டு வந்து கிளீன் பண்றாங்க, ஸோ சுத்தமா கிளீனிங் சரியில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சபரி வாயை பொழந்ததுக்கு சபரே இது ஃபன் டாஸ்க்டா, இட்ஸ் அ ஃபன் டாஸ்க் அப்படின்ட்டு போறாங்க.
ரைட்டு இவங்ககிட்ட இருந்து ஃபன் வந்த மாதிரி தான், சும்மாவே ஃபன் வராது ப்ரோ. இவங்க கிட்ட இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்ல ஃபன் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா சொல்றேன் ஃபன் அப்படிங்கிறது வரவே வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சண்டைகள் மட்டும்தான் வரும், சண்டைகள் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த சண்டையும் பெருசா போட மாட்டாங்க, ஏன்னா இது ஒரு ஃபன் டாஸ்க்ல. ஸோ சண்டை போட்டாலும் அவங்க டீமுக்கு வந்து மதிப்பெண்கள் மைனஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு சண்டையும் போட மாட்டாங்க, சரியா வேலையும் பார்க்க மாட்டாங்க, காமெடி பண்றாங்க வரல, சும்மா ஓவர்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாப் மாயாவிஸ் இருக்காங்கல்ல, அதான் அந்த வீடை கிளீன் பண்றவங்க, அது எனக்கு தெரிஞ்சு விக்ரம் டீம் நினைக்கிறேன். அந்த டீம் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு அதிகமா ஸ்கோர் பண்ணணும்னு எனக்கு தோணுது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் டம்மியா தான் இருப்பாங்க. முக்கியமா கிச்சன் டீம் வந்து மிகப்பெரிய டம்மியா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாயிண்ட்ஸ் இப்படி வஞ்சம் வச்சு கொடுத்துட்டாங்கல்ல, வன்மத்தில் கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டாஸ்க்கை அழிச்சிருவாங்க. நாளைக்கு டாஸ்க் அழிச்சிருவாங்க. ஒன்று ஃபன் பண்ணுறாங்க பேரில் ஓவர் டூ போய் ஒரு மாதிரி வீடை வெடிக்க வச்சுருவாங்க. இல்லைன்னா ஃபன் எங்களுக்கு வராதுப்பா, எங்களுக்கு இவ்வளோ தான்ப்பா வரும், இவ்வளோ தான் பண்ண முடியும், வேணா பாயிண்ட்ஸ் கொடுங்க, இல்லைன்னா பாயிண்ட்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கொஞ்சம் எந்திக்கும் எபிசோடு, நாளைக்கு படுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் ஏன் மாப் மாயாவிஸ் மட்டும் தான் ஃபன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்னா, மாப் மாயாவிஸ் டீமில் வந்து காமு மாமா இருக்காப்புல, கெமி இருக்காங்க, பிரஜன் இருக்காப்புல, விக்ரம் சுபிக்ஷா. இதில் எப்படி காமு மாமா நல்லா ஃபன் பண்ணுவாப்புல, இந்த பக்கம் பார்த்தா விக்ரம் பண்ணுவாப்புல. பிரஜனை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரியல, பிரஜன் கிச்சனில் போய் நிற்பாருன்னு நினைக்கிறேன். கெமியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் ஓவர்டு பண்றங்க பேர்ல அங்க எங்கமா கால் அமைக்கி விட்டு கை அமைக்கி விட்டு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணி மொக்க வாங்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தத்தில் இந்த மாப் மாயாவிஸ்ட் மட்டும் தான் நம்மளால ஓரளவு ஃபன் வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த ஃபிளஷ் டீம் வந்து கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஃபிளஷ் டீமை பொறுத்தவரைக்கும் அரோரா இருக்காங்க, சபரி, ரம்யா, எஃப்ஜே, வினோத், அமித். ஸோ எனக்கு தெரிஞ்சு வினோத் கிட்ட இருந்து கொஞ்சம் ஃபன் வர வாய்ப்பு இருக்கு, அமித் கிட்ட இருந்து கொஞ்சம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டீம் டாஸ்க் ரொம்ப பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அமைக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்துருக்கலாமே, எனக்கு அது மட்டும் தான் மைண்டில் ஓடுது. ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுக்கலாமே, நல்ல ஒரு வாரத்தில் தானே இருக்கும், 7வது வாரத்தில் இருக்கும். ஒரு பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா தான் வீட்டுக்குள்ள யார் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தெரிய வரும், யார் கேமர்னு தெரிய வரும். இப்போ எல்லாமே வீட்டுக்குள்ள பூமர் மாதிரி உட்காந்துருக்காங்க. அவன் ஒரு பிசிக்கல் டாஸ்க் வச்சா மட்டும்தான் அடிச்சு டம்முன்னு ஆடுவாங்க, வாரம் வந்து கொஞ்சம் ஃபயராக போவோம். இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஃபன் வராது. வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து என்ன குருநாதான்னு கூப்பிடுங்கன்னு சொன்னதுனால மட்டும் இது சீசன் 3 மாறிடாது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் போரிங்காக தான் போகும் நான் நினைக்கிறேன். சோ உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. சோ என்னோட கெஸ் படி எண்ட் ஆஃப் த வீக்ல ஒன்று வந்து இந்த மாப் மாயாவிஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா அந்த ஃபிளஷ் ஃபைட்டர்ஸ். ஓகேவா, அதில் எனக்கு தெரிஞ்ச மாப் மாயாவிஸ் தான் ப்ரோ. ஸோ கண்டிப்பாக மாப் மாயாவிஸ் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்து நம்ம தண்ணிப்பழம் லைவ் வந்துருந்தாப்புல, அதை பத்தி பேசும். ஏன்னா தண்ணிப்பழம் வெளியே வந்த பிறகு கூட வினோத்னு சொல்லி கத்திட்டு இருக்காப்புல. ஏன்னா வெளியே வந்து நிறைய விஷயத்த பார்த்துருப்பாரு போல, வினோத்துக்கு நல்லா சப்போர்ட் இருக்கிறது கவனிச்சாரு போல. வினோத்தே அப்படி சொல்லி கத்திட்டே இருக்காப்புல. என்ன கொஸ்டின் கேட்டாலும் வினோத்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் பார்க்க எனக்கு ஃபன்னா இருந்துச்சு. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத எடுத்து பேசலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காப்ல. அண்ட் வெளியே வந்து திருந்தலமாமா அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது. அண்ட் வெளியே வந்த பிறகு நிறைய விஷயங்களை பார்த்துருக்காரு அப்படிங்கிறது ஓப்பனா தெரியுது. எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கான டாஸ்க்ல வந்து அதாவது இன்னைக்கான டேயோட எண்டில் கிளீனிங் டீம் தான் வின் பண்ணதா கேள்விப்பட்டேன். எனக்கு கிளீனிங் டீம் தான் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க போல, 2 ஸ்டார் வாங்கியிருக்காங்க போல. அதாவது மாப் மாயாவிஸ். ஸோ மாப் மாயாவிஸ் தான் இன்னைக்கான டேல வின் பண்றதா கேள்விப்பட்டேன். ஸோ பார்க்கலாம் எப்படி கொண்டு போறாங்க, என்ன மாதிரி கொண்டு போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாஸ்க் எப்படி போகும் நீங்க சொல்லுங்க.